அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 90 டேஸ் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 38. இன்னைக்கு 5:40க்குலாம் இருந்துச்சுனால ஃபஜர் தொழுகையை தொழுதுட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு தான் ஃபஜர் தொழுகைக்கே போகிறேன். வீட்டுக்கு வந்து குர்ஆன் படிச்சுட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நமக்கு பேக் பெயின் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பெயின் அப்பப்போ வந்துட்டு போகிறனால கீழே தான் படுத்துட்டு இருக்கேன். படுத்த பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கொட்டுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு புக்கு ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 7:30 போல் ஜிம்முக்கு வந்துட்டேன். 2026ல ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 3 விஷயத்த மட்டும் மண்டையில ஏத்திக்கோங்க. 10ல 8 பேர் ஜிம்முக்கு போன ஒரே மாசத்துல குவிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது. நீங்க அவங்கள மாதிரி இருக்காதீங்க. ஒழுங்கா ஜிம்முக்கு போங்க. 2வது டயட்டை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. பிகினரா 2 மாசத்துக்கு கன்சிஸ்டண்டா போங்க. அதுக்கப்புறம் வீட்டுல கொடுக்குற சாப்பாடே சாப்பிடுங்க, அது போதும். 3வது ஹெவியா வெயிட் தூக்குறதை விட ப்ராப்பர் ஃபார்ம் கத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தொடக்கறி போட்டனால ஸ்டெப்ஸ் கூட இறங்க முடியாம இறங்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னா புரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு நேற்று நைட்டே சுண்டலை ஊற வச்சிருந்தேன். அது பெப்பர் நல்லா தூக்கலா போட்டு சாப்பிட்டுட்டு ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வேற எல்லாரும் நீ ரொம்ப டேன் ஆயிட்டுன்னு வேற சொல்றாங்க. அதனாலே ஸ்கின் கேரை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். வெயில்ல போக்குறதும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இன்னைக்கு ஃபேமிலியா பீச்சுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதனால பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம தண்ணியில காலமோட நினைச்சிட்டு பீச்ல இருந்து வர அலையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கூட வந்த எல்லாரும் பீச்ல நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு தம்பி சிப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அவன் வர வீட்டுல மீன் வளர்க்கறதுனால தொட்டில போட்டு நல்லா இருக்கும்னு சொன்னோம். அதனாலே போயிட்டு எல்லா சிப்பியும் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டான். அங்கிருந்து கிளம்பவே 7 மணி ஆயிடுச்சு. ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர வேலை சென்னை டிராபிக் எல்லாம் தாண்டி ஒரு 9 மணி போல வந்தோன்னே ஒரு மாவு பாயிட்ட வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு நாள் 38 முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம் நண்பர்களே.